ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு வெக்டர் இருக்குது. இந்த வெக்டருக்கு காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போது இங்கே ஒரு வெக்டர் இருக்குது, ஓகேவா? அதாவது ஒரு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. இதுக்கு எக்ஸில் எவ்வளோ போகுது, ஒயில் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்க போகிறது தான் காம்போனன்ட்ஸ் இன் 2D. நம்ம 2Dயில் மட்டும் தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போது இது எப்படி எடுக்கும்னா, இங்கே ஒரு வெக்டர் நான் போட்டிருக்கேன்னா, ஆரிஜின் டு இந்த பாயிண்ட், இந்த ஏ அப்படின்ற பாயிண்டில், இப்போ இந்த வெக்டருக்கு நான் என்ன பண்ணேன்னா, தீட்டாக்கு பக்கத்தில், இங்கே தீட்டா இருக்குது, தீட்டாக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு போதில் இந்த வெக்டருக்கு இது ஒரு வெக்டர் அலாங் எக்ஸ். ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து ஏ காஸ் தீட்டான்னு போடுவேன். அதாவது இதோட மேக்னிடியூட் ஏ, அதோட இது எக்ஸ் டைரக்ஷனில் ஏ காஸ் தீட்டான்னு போடுவேன். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இன்னொரு காம்போனன்ட் இருக்குது பெர்பெண்டிகுலராக. ஸோ அந்த காம்போனண்ட்டு இப்படி போடுவேன். ஸோ இதோட இது வந்து இந்த மாதிரி நேராக இப்படி போடுவோம், ஓகேவா? இது வந்து ஏ சைன் தீட்டா. தீட்டாக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ் டைரக்ஷனில் போகிறது வந்து ஏ காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலராக போடுறது வந்து ஏ சைன் தீட்டா. இதுதான் இதோட காம்போனன்ட்ஸ். இப்போ இதை வந்து வெக்டர் ஃபார்மில் எழுதணும். இப்போ இந்த வெக்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் டைரக்ஷனில் போக வேண்டிய வெக்டர் யூனிட் வெக்டர் வந்து ஐ கேப்னு போடுவோம். ஒய் டைரக்ஷனில் போக வேண்டியது வந்து ஜே கேப்னு போடுவோம். இப்போது இதை எப்படி எழுத போகிறோம்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு, எப்பயுமே ஒரு வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மேக்னிடியூடும் அதோட டைரக்ஷனும் தான் போடுவோம். இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ அப்படி தான் எழுத போகிறேன். இப்போது எக்ஸில் எழுதுவோம். எக்ஸில் ஏ காஸ் தீட்டா அதோட மேக்னிடியூட் அண்ட் அதோட டைரக்ஷன். இது பாசிட்டிவில் இருக்கிறனால நான் ப்ளஸ் ஐ கேப் போடுவேன். இப்போ இதே நெகட்டிவ்ல இருந்தால் மைனஸ் ஐ கேப்னு போடுவேன், ஓகேவா? அடுத்து இது வந்து எங்கிட்ட இருக்கு, இது வந்து ப்ளஸ் ஒயில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இதோட மேக்னிடியூட் ஏ சைன் தீட்டா ஜே கேப். இந்த மாதிரி தான் போடுவேன். இது இந்த வெக்டரை இப்படி எழுதிக்கிறேன், ஓகேவா? இது எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபிசிக்ஸில் நம்ம இப்போ பார்த்தோம்னா தெரியும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸு, இதுக்கு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுப்போம். அந்த மாதிரி சம்ஸில் இப்படி எடுத்து பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மேக்ஸை மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே மாதிரி மெக்கானிக்ஸ், அந்த நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, அதில் இருக்க முக்காவாசி டாப்பிக்கில் இந்த ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை.